அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவன் முற்பிறவில் தன் மனைவியுடன் சுகமாக வசித்து வந்தபோது இவன் வீட்டில் இவனது பணக்கார மாமன் நிறைய பொன் முடிப்புடன் வந்து தங்கினான். நேச்சர் எதை செலக்ஷன் பண்ணோம்? ஒரு பெண் யோனியே செலக்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஆணுடைய பல லட்சம் விந்தணுக்கள் போய் யூட்ரஸை சுத்தி லட்சம் உள்ள போகும்போது செத்து போகுது. இவன் செய்த பாவத்தால் நெடுங்காலம் நரகம் அனுபவித்தும் பின் கழுதையாகவும் பிற தாழ்ந்த பிறவிகளையும் எடுத்து கஷ்டம் அனுபவித்து கடைசியில் மனித பிறவி எடுத்தான். போன ஜென்ம மனைவியே இப்பொழுதும் காசம் ஜுரம் பிடித்த நோயாளியாக வந்து வாய்த்தாள். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் பலன் ஆரம்பம். பார்ப்பதற்கு நல்ல தோற்றம் உள்ளவராய் இருப்பார். குழந்தை சுபாவம் உள்ளவர். வேடிக்கை விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார். சில சமயம் மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆச்சரியப்படும்படியாக உடனே எடுத்து சொல்லக்கூடியவர். ESP என்று சொல்கின்ற பவர். சிலர் இப்போது இருக்கிறார்களே அவர்களைப் போலத்தான் டெலிபதி என்றும் சொல்கிறார்கள். எல்லோருக்கும் உதவும் நற்குணம் இவர்களிடம் உண்டு. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டவற்றை நன்றாக விமர்சனம் செய்ய தெரிந்தவர். அப்போது சாஸ்திரங்களை நன்குணர்ந்தவராகிறார் அல்லவா? இப்போ இது வெறும் அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கு மட்டும் பலன் சொல்லலை. அவங்க நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லலாம். பாதத்துக்கு எப்படி பலன் சொல்ல முடியும்? பாதத்துக்கு எப்படி பலன் சொல்கிறாங்கன்னா 2ஆம் பாதம் போய் நவாம்சத்தில் ரிஷப வீட்டில் விழும். அது ஆயர்கலைகள் 64க்கு அதிபதி. அதனால தான் சாஸ்திரங்களில் தேர்ச்சி இங்கே வருது பாருங்க. ESP பவர்னா என்ன அர்த்தம்? 2ஆம் இடம். நானே சொல்லியிருப்பேன் போன காணொலியில். நான் ஜோதிடத்தை நான் தேர்தல் முடிவுகளை ஜோதிடத்தை வச்சு சொல்லலை, என்னுடைய விழி ஞானத்தில்னு சொன்னேன்னு. இங்கே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பலன் வருது பாருங்க. என்னுடைய உயிர் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் பாருங்க. அப்போ ESP பவர் படும்படியாக உடனே எடுத்து சொல்லக்கூடியவர். ESP பவர் என்று சிலர் இப்போது சொல்கிறார்களே அவர்களைப் போல. அப்படித்தானே நான் 100க்கு 200 சொன்னேன். காரணம் என்னன்னா, எனக்கு நவாம்ச லக்னம் ரிஷபமாகி அந்த லக்னத்துக்கு அதிபதி ஆட்சி எனக்கு அம்சத்தில் மூலத்திரிகோண வீட்டில் துலாத்தில். இப்படிலாம் பலம் பார்க்கணும், அப்போ தான் பலன் வேலை செய்யும். இல்லைனா அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் போய் 200% சொல்லி ஜெயிச்சில்லையே. 8 கோடி தமிழர்கள் என்ன ஒருத்தனை தானே கொண்டு போச்சு இயற்கை. இதுதான் நேச்சர் செலெக்ஷன். அந்த நேச்சர் செலெக்ஷன் பலமானது தான் நேச்சர் செலெக்ஷன் பண்ணணும், பலவீனமானது நேச்சர் செலெக்ஷன் பண்ணாது. டார்வின் தியரியிலும் இதுதான் சொல்லப்படுகிறது. நேச்சர் செலெக்ஷன். நேச்சர் எதை செலெக்ஷன் பண்ணோம்? ஒரு பெண் யோனியே செலக்ட் பண்ண மாட்டேன். ஏது பல லட்சம் ஒரு ஆணுடைய பல லட்சம் விந்தணுக்கள் போய் யூட்ரஸை சுற்றி 1000 லட்சம் உள்ளே போகும்போது செத்து போகுது. பல லட்சமும் செத்து போகுது. கடைசியில் 1000 தான் போய் நிற்குது யோனியை சுற்றி, அந்த கருமுட்டையை சுற்றி. ஆனால் அதுலேயும் அந்த கருமுட்டை ஒன்று தான் உள்ளே எடுக்குது. நேச்சர் செலெக்ஷன் அதே மாதிரி தான். 8 கோடி தமிழில் இருந்தாலும் நேச்சர் இருந்தாலும் செலக்ட் பண்ணி கொண்டு போய் லைவில் சொல்ல வச்சுது. அப்போது இது நவாம்சத்தில் அந்த கேது அஸ்வினி 2ஆம் பாதம் என்பது நவாம்சத்தில் போய் இப்போ சந்திரன் அஸ்வினி 2ல் இருக்காருன்னு வைங்க. உங்களுக்கு நவாம்சத்தில் அவர் எங்கே இருப்பார்? ரிஷபத்தில் உச்சமாக இருப்பார். அந்த பலன். அப்போ சந்திரனே மனோகாரகன் தானே. அப்போ மனசில் எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர், எக்ஸ்ட்ரா சென்சரி பவர். அதான் ESP வந்துடுது இல்லை. சென்ஸ் பண்ணுறான். நான் சென்ஸ் பண்ணி சொன்னேன், மக்களை சென்ஸ் பண்ணி சொன்னேன். 11 சொன்னேன், 14 சொன்னேன், 16 சொன்னேன். பலன் வருது பார்த்தீங்களா? காரணம் நான் பல பேர்களை இது கற்று வந்ததுனால இப்படி விளக்கம் கொடுக்க முடியுது. இப்படி எல்லாருமே கொடுத்துருக்காங்களே இது வரல. யூடியூப்பில் யாரும் கொடுத்தது இல்லைன்றது எனக்கு தெரியாதா? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தான் லட்சக்கணக்கான கமெண்ட் வந்திருக்கு. நான் வெற்றி பெற்றேன் என்பது என் வாயால் சொல்லாமல் பின்ன உங்கள் வாயால் நான் சொல்ல வைக்க முடியும். அதான் பகவான் ஓஷோ சொல்லுவார், மகாத்மா காந்தி பணத்தை தொடமாட்டார், ஆனால் அதற்காக அவர் 2 நபர்களை வைத்திருந்தார் அந்த பணத்தை தொடுவதற்கு, வினோபாவையும் இன்னொருத்தரையும். அதனால் அவருடைய வறுமை ரொம்ப காஸ்ட்லியான வறுமைன்னு வரும். அந்த மாதிரி நான் ஆளை வச்சு சொல்ல மாட்டேன். நானே தான் சொல்லுவேன். என் வாய் எனக்காக தானே, என் மூலையில் உள்ள சொல்கிறதுக்கு தானே எனக்கு வாய் இருக்குது. அதுதானே எனக்கு வாக்குஸ்தானம், அங்கே தானே உச்சகிரகம். அப்போ நான் தான் சொல்ல முடியும். என்னை பற்றி வேறு யார் சொன்னாலும் தவறாக தான் சொல்ல முடியும், என்னை தவிர. அப்போது டெலிபதி பாருங்கள். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ESP பவர் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் நவாம்சத்தில் சந்திரன் உச்சமாவார். அவர் தான் மனோகாரகன். பிறர் மனதில் உள்ளது அறிகிறது தான் ESP, எக்ஸ்ட்ரா சென்சரி பவர். அடுத்தது டெலிபதியும் இருக்குதுன்றான். இதெல்லாம் நவாம்சத்தை வச்சு சொல்கிறது. வெறும் அஸ்வினி 2ஆம் பாதத்துக்குன்னு பலன் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஜோதிடத்தில் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோணப்பார்வை உண்டு. மேலும் அப்போது சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவராகிறார் அல்லவா? ஏன்? சுக்கராச்சாரியார் தான் சாஸ்திரங்களுக்கு அதிபதி. இதெல்லாம் எந்த நூல்கள் இல்லை. நான் அருணாச்சலம் பேசும்போது விழுந்த ஆகாயத்திலிருந்து விழுந்த பாயிண்ட். சுக்கிரன் தான் அனைத்து சாஸ்திரத்துக்கு அதிபதி. அதனால தான் அவனை அசுர குருன்றான். செத்தார் தமை எழுப்பும் சஞ்சீவி மந்திரத்தை கற்றவன் சுக்கராச்சாரியார். நான் சொல்லி பல பேர் பழச்சிருக்கான். அப்படி பழச்சவங்களாம் எனக்கு டொனேஷன் பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லி பல பேர் செத்து இருக்கான். உதாரணத்துக்கு மாமனாரே நான் சொல்லி 3ஆவது மாதம் இறந்துட்டார். இப்போ ஒருத்தர் இறந்தார் போன மாதம். எனக்கு 25 ஆண்டுகள் நண்பர். என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு
ரொம்ப டபாய்ச்சின்னு வந்தார். 15 வருஷமாக தரேன்னு. திடீர்னு ஒரு நாள் சொன்னேன், ஏங்க நீங்கள் செத்த அப்புறமா போய் நான் உங்கள் பொட்டாட்டிக்கிட்டே சண்டை போட முடியும்னு. 2024 ஜனவரி. அவர் பயந்துட்டார். ஏன்னா சொன்னதெல்லாம் நடந்திருக்கு சார், உங்கள் வாயில் இப்படி வார்த்தை வரலாமா? அவர் ஒரு பிராமணர், உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு நினச்சேன், வந்துடுச்சு, பரவாயில்ல அப்படின்னாரு. போன மாதம் செத்துட்டார். நானும் கணக்கு போட்டு தான் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்துக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு. அதை சொல்லணுமில்ல. அப்போ இது இங்கே வருது இல்லை பாயிண்ட்டு. அதுதான் இப்படி ப்ராக்டிஸில். அதனால தான் இது ப்ரிடிக்டிவ் சயின்ஸ் இல்லைன்றேன். ப்ராக்டிஸிங் நான் ப்ரிடிக்ஷனில் சொல்கிறேன். இது 30 வருஷம் ப்ராக்டிஸிங்கில் சொல்கிறேன். அதுக்கு முந்தைய பல கோடி பிறவிகள் ப்ராக்டிஸில் சொல்கிறேன். அப்போ தான் அதுக்கு பேர் தான் வாக்குபலம். சும்மா வாக்குபலம் வந்துடாது, முன் அனுபவம் இருந்தால் தான் வரும். இப்போ இவங்களுக்கான பரிகாரம் பார்ப்போம். நட்சத்திர சிந்தாமணி நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட பரிகாரம் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லுது, மேலும் இவங்க போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருக்காங்க. அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவன் முற்பிறவில் தன் மனைவியுடன் சுகமாக வசித்து வந்தபோது இவன் வீட்டில் இவனது பணக்கார மாமன் நிறைய பொன் முடிப்புடன் வந்து தங்கினான். 1 மாதம் வரை இவன் அவரை சந்தோஷப்படுத்தி, பின் ஒரு நாள் அவரை கொன்று பிணத்தை புதைத்துவிட்டு அவருடைய பொன் முடிப்பையெல்லாம் செலவு செய்து உல்லாசமாக வாழ்ந்து இறுதியில் இறந்து போனான். இவன் செய்த பாவத்தால் நெடுங்காலம் நரகம் அனுபவித்தும் பின் கழுதையாகவும் பிற தாழ்ந்த பிறவிகளையும் எடுத்து கஷ்டம் அனுபவித்து கடைசியில் மனித பிறவி எடுத்தான். போன ஜென்ம மனைவியே இப்பொழுதும் காசம் ஜுரம் பிடித்த நோயாளியாக வந்து வாய்த்தாள். இதனால் இப்பிறவியில் இவனுக்கு புத்திர தோஷத்தால் குழந்தை இல்லாமல் போயிற்று. இப்பொழுது இதை எப்படி இவர்கள் நிர்ணயம் செய்தார்கள்? இந்த ஜென்மவரில் நான் சொன்னது ராசி அம்சத்தில் அங்கே போய் நிற்கிறான், அங்கே சந்திரன் உச்சமாகுது. போன பிறகு இவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க? அங்கே தான் நீங்கள் மைத்தாலஜிக்கு வரணும். அப்படின்னாக்கா மிஸ்டிசத்துக்குள்ளே வரும், மறைபொருள் ஞானத்துக்குள்ளே வரணும். தொடர்ந்து நிகழும் நிகழ்வுகள் என்பது எல்லா பிறவிலும் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஆனால் நாம் புதுசாக கற்பனை பண்ணிக்கிறோம் நம்ம மூளைக்குள்ளே. ஆக்சுவலாக பார்த்தாக்கா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 8 நாட்டு தான் இருக்குது, 8 கதைகள் தான் இருக்குது. அதுதான் 8 கோடி கதைகளாக மாறி இருக்குது உலகம் முழுக்க. எவ்வளோதான் நவரசங்கள் மாதிரி 8 + 1 9 கதைகள் தான் பண்ண முடியும். ஆனால் அதை ரஜித் நடித்த ஒரு மாதிரி இருக்குது, விஜய் நடித்த ஒரு மாதிரி இருக்குது, ரஜினி நடித்த ஒரு மாதிரி இருக்குது. அப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முந்தைய பிறவியில் இவர் இப்படித்தான் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்குல்ல. இது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தை மட்டும் வைத்து அவர்கள் சொன்னது அல்ல. அஸ்வினி என்பது கேது. கேது ஞானம், அது தலை இல்லாதது. கேதுவுக்கு தலை கிடையாது, ராகுவுக்கு வயிறு பகுதிக்கு மேலே கீழே கிடையாது. அப்போ உனக்கு தலை இல்லாத போது நீ சிந்திப்பதில்லை என்று பொருள். உனக்கு தோன்றுவதை செய்வாய். பல பிறவி கான்சியஸில் யார் ஒருவன் கெட்டதையே செய்தானோ அவன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் போது கெட்டதை செய்து விடுவான். பல பிறவி கான்சியஸில் யார் ஒருவன் நல்லதை செய்தானோ கெட்டதில் கூட குறைந்த கெட்டதை செய்து விட்டு தப்பித்து விடுவான். இதற்கு நட்சத்திர பலன் மட்டும் பத்தாது, அவன் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தை பார்க்கணும். நான் அதான் சொன்னேன்ல, என் ஜாதகத்தில் என் உயிர் நட்சத்திரம் கேதுவாகி, என் உடல் நட்சத்திரம் சூரியனாகி, இந்த கேது ஞானம், என் உயிரே ஞான நட்சத்திரமாகி, என் உயிர் நட்சத்திரம் ஞான நட்சத்திரம், உடல் நட்சத்திரம் ஆத்ம நட்சத்திரமாகி, அது போய் பூர்வ புண்ணியத்தில் வர்க்கோத்தம ஆட்சியில் முன்னும் பின்னும் இருக்கிறவனுக்கு இது நடக்காது. இப்போ எனக்கு இது நடக்காது. நானும் என் உயிர் நட்சத்திரம் அஸ்வினி 2 தானே, எனக்கு இது நடக்காது. அப்படி புரிந்து கொள்ளணும். இப்போ என் பூர்வ புண்ணியத்தில் 6, 8, 12 போய் நீசம் வேற கிரகமாக அந்த அஸ்தமனம்னா நடக்கும். அங்கே தான் பூர்வ புண்ணியத்துக்கு வந்துடணும். பூர்வ புண்ணியம் என்பது தான் போன பிறவியை நீ எப்படி வாழ்ந்தாயோ அப்படி இந்த பிறவியை வாழ்வாய் என்பதை நிரூபிப்பது. அதனால தான் ஒரு தசை ஆரம்பித்த உடனே சுய தசையில் சுய புக்தி வேலை செய்யாதுன்னு ஒரு வழக்கு சொல்லிருக்கு. ஆனால் இதுக்கு ஜோதிடத்தில் மூல நூல்கள் எதுவும் அதை பற்றி பேசலை. அதான் சொல்கிறேன், இது விரிவடைந்து கொண்டே இருக்கும் சாஸ்திரம். அறிவியலை விட உயர் அறிவியல். நான் என் குருநாதன் பேசும்போது இதெல்லாம் வழக்கத்தில் நாங்கள் பேசியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு தசை ஆரம்பித்த உடனே அதனுடைய பழக்க வழக்கங்கள், காரகத்துவம், பஞ்ச சித்தாந்தமும் மூளையில் பதியறதுக்கு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதனால் போன தசையில் தாக்கம் தான் அது முன் தசையில் இருக்கும். அதுவும் குறிப்பாக போன தசை புக்தியினுடைய தாக்கம் ஒரு 40%, தசையினுடைய தாக்கம் 60%. இதெல்லாம் நாங்கள் பேசினது. அதே மாதிரி தான் இங்கேயும் கேது நட்சத்திரம் 2ஆம் பாதமாக வந்தால் முன்பிறவி அவன் இப்படித்தான் கையாண்டிருப்பான் என்பது அந்த கிரகம் போய் ரிஷப வீட்டில் அமர்றதை வைச்சோம். அந்த கேது தலையில்லாத கிரகம். அதனால் இவன் 2ஆம் இடம் என்பது என்ன? காலபுருஷனுக்கு செல்வஸ்தானம். அப்போ செல்வத்தின் மீது இவனுக்கு பற்று இருக்கும். ஏன்னா ஒரு பாவத்துக்கு 100 காரகத்துவம்னா 100 விஷயங்கள் காரணிகளாக வருகிறது. நான் ESP டெலிபதின்றது 2 தான் சொன்னேன், இன்னும் 98 சொல்லலை. அந்த ரிஷப ராசிக்கு ஒரு 100 காரகத்துவம் இருக்குது, அந்த ராசி அதிபதிக்கு 100 இருக்குது. அப்போ 200 இருக்குல்ல, அந்த 200ல் கெட்டதும் ஒரு 100 இருக்கும்ல, அந்த கெட்ட பரிமாணத்தில் உள்ளவனுக்கு அது பொருந்தும். அப்படி எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணியாதி கெட்டு போச்சோ கெட்ட பரிமாணத்தில் இதை பொருந்தும். யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணியாதிபதி இருக்கோ அவன் போன பிறகு இப்படி இருந்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அதிலிருந்து அவன் தன்னை எந்த அளவுக்கு
தவறில்லாமல் வரணுமோ அப்படி வந்திருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு நூல்கள் எழுதுனாக்க எழுதிக்கினே இருக்கணும். இப்படி விளக்கம் கொடுக்கும்போது தான் கொடுக்க முடியும். இப்போ அவங்களுக்கு பரிகாரம் என்ன? மேற்கண்ட தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜோதிட சத்குருஜி மேரு அவர்களின் அறிவுரைப்படி நடந்து ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கென அமைக்கப்பட்டுள்ள புனித குளத்தின் அருகில் இவர்கள் 10 பசுமாடுகளை தானம் செய்ய வேண்டும். அதன் பின் பக்தியுடன் ஹரிவம்ச புராணம் படிக்க வேண்டும். பொன்னால் வட்ட வடிவமான உருவம் செய்து பூஜிக்க வேண்டும். இதன் பின் 1,00,000 தடவை காயத்ரி ஜபம் பண்ணி முறைப்படி ஹோமம் தர்ப்பணம் செய்து அறவழி வாழ்பவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். படுக்கை தானம் செய்ய வேண்டும். 7 கடவுள் உருவங்களை களிமண்ணால் செய்து 16 அங்குல தூரம் உள்ள ஓமகுண்டம் 7 கடவுள் உருவங்களை களிமண்ணால் செய்து, பாருங்க அங்க பொண்ணுன்னாங்க, இங்க களிமண்ணுன்றாங்க, செய்து 16 அங்குல சதுரம் உள்ள ஹோமகுண்டம் செய்து விஷ்ணு சிவன் இருவரையும் குறித்து ஜபம் ஓமம் பண்ண வேண்டும். இதை முடித்து உருவங்களை தட்சிணையுடன் குருவிற்கு தானம் செய்ய வேண்டும். அதன் பின் குருவை சுற்றி வந்து பிரதட்சிணம் பண்ணி தன் மனைவியுடன் புனித நீராட வேண்டும். இப்படி பிரயாச்சித்தம் செய்தால் பாவம் விலகும், மனைவியின் நோய் தீரும், ஆண் சந்ததி உண்டாகும். அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம். ஆக இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய பொது பலன்களும் போன பிறவியில் அவர்கள் செய்த பாவமும் அதற்கான பரிகாரமும் சொல்லப்படும். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.